சூழ்நிலையில் பெருமைக்குரிய உறவுகளே, இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 தொடக்கத்தில் இந்த வனவேங்கைகள் கட்சி இருக்கின்ற என் உடன்பிறந்தவர்கள், என் உற்றார்கள், உங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு குடிகளுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் அவர்கள் குடியை மேம்படுத்துவதற்கு அந்த குடிகளை சார்ந்தவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, பல்வேறு பொருளாதார சூழ்நிலையில் உயர்ந்தவர்களாக அந்த குடிகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்கள் அறிவு சார்ந்த எங்கள் உறவுகளே, இந்த பழந்தமிழ் குடியினர்கள் பல்வேறு உலகமயம், தனியார்மயம், தாராளமயம், சாதிமயம், பல்வேறு திராவிடமயம், ஆரியமயம், இத்தனை அழுக்குகளால் அழுத்தப்பட்டு இன்றைக்கு புதையுண்டு போய் கொண்டிருக்கிற உலகின் முதல் மாந்தன், முதல் குடி, குறித்து நடந்த தலைநிலத்தினுடைய மக்களாகிய நீங்கள் உங்களுடைய முகத்தை இழந்து, முகவரி இழந்து, பண்பாட்டை இழந்து, கலைகளை இழந்து, அறிவியலை இழந்து, பாதிரியை இழந்து, அனைத்தையும் இழந்து இன்றைக்கு ஏதிலாக இருக்கிற இந்த பழந்தமிழ் குடிகளை ஒரு குடிகளாக ஆக்குகின்ற ஒரு புனித பணியை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அன்பு தோழர் எர்வின் அவர்களுக்கு நாம் கட்சியின் சார்பாக செம்மாந்த புரட்சி கலந்த வாழ்த்துக்களை அவர்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் உறவுகள். ஏனென்றால் இன்றைக்கு அரசியல் விழிப்புணர்வு, அரசியல் என்றால் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் மத்தியில் ஒரு உளவியல் ரீதியாக ஒரு கருத்தை பரப்பி வைத்திருக்கிறார்கள். அரசியல் என்பது சாக்கடை, அரசியல் என்பது நல்லவர்களுக்கு ஆகாது, அரசியல் என்பது ஒரு இங்கு பேசக்கூடாது, ஒரு தேநீர் கடையிலையோ இல்லை ஒரு முடிதிருத்தத்தினுடைய கடையிலையோ இல்லை ஒரு பொதுவான இடங்களிலோ இல்லை சமுதாய கூடங்களிலோ இங்கு யாரும் தயவு செய்து அரசியல் பேசிவிடாதீர்கள் என்று ஒரு உளவியல் ரீதியாக அரசியல் என்பது வேண்டாத வெறுப்பாக உங்கள் மூளையிலே பதியப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அன்பார்ந்த எங்கள் சொந்தங்களே, அரசியல் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை என் உற்றார்கள் உறவினர்கள் அன்பு சகோதரர் என்று உலகில் இந்த உலகத்தை ஏற்றிக் கொண்டிருப்பது 2 வகையான ஆற்றல். ஒன்று அறிவியல், இன்னொன்று அரசியல். நீ கும்பிடுகிற சாமி கூட அரசியலாக ஏற்றுகிறது. நீ காலையில் எழுந்தவுடன் புதுக்குகின்ற பர்பஸிலிருந்து, நீ குடிக்கின்ற தேனிலிருந்து, நீ குடிக்கின்ற குழந்தையிலிருந்து, நீ சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலிருந்து, நீ செல்லுகின்ற பேருந்திலிருந்து, நீ செல்லுகின்ற குந்திலிருந்து, கடைசி இரவு படுக்க போகிறவரை அனைத்து செயல்களையுமே தீர்மானிக்கிறது அரசியல் என்பதை அறிவார்ந்த சொந்தங்கள் நீங்கள் உங்கள் நெஞ்சிலே இந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அரசியல் என்பது நல்லவர்களுக்கு ஆகாது என்று எவன் சொன்னாலும் அவன் ஒரு ஊழல் என்கிற அந்த கருத்தினை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு நாட்டில் நடக்குகிற ஒவ்வொரு செயலிலும் அரசியல் இருக்கிறது. அரசியல் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட அரசியலை புறந்தள்ளிவிட்டு நீங்கள் உயிரே வாழ முடியாது என்கிற அந்த உயர்ந்த அரசியலை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதிமுகவோ திமுகவோ தேசிய கட்சிகளிலோ அதே போல திராவிட கட்சிகளோ நான் சொல்ல மாட்டான். அந்த அரசியல், ஏன்னா அந்த அரசியலை பார்த்து அந்த திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் அந்த அரசியல்வாதிகளை பார்த்து தான் பொதுமக்கள் ஒரு வெறுப்பானது இந்த செய்தியை சொல்லி வச்சிருக்கான். என்ன பண்ணுவான் அவன்? வெள்ள வேட்டி சட்டை போடுவான், மயில சட்டை போடுவான், வீசியை முறுக்கிட்டு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கார்களில் பவனி வந்து தேர்தல் சமயத்தில் 5 ரூபாய் 1000 ரூபாய் பிரியாணியை கோர்ட்டுக்கு கொடுத்து விட்டு உங்கள் கையில் இருக்கிற விலை மதிக்க முடியாத அந்த வாக்குகளை பெற்றுக்கொண்டு உங்களை அடிமையாக விழிப்புடைய வைக்காமல் வைத்ததனுடைய காரணமாகத்தான் இப்படிப்பட்ட அரசியலை பார்த்துதான் பொதுமக்கள் அந்த வெறுப்பறிந்து தான் அரசியல் என்பது நல்லவர்களுக்கு ஆகாது என்று ஒதுக்கிக் கொள்கிறார். பெருமைக்குரிய உறவுகளே, அப்படிப்பட்ட அந்த அயோக்கியர்களை, அப்படிப்பட்ட இந்த மண்ணை கெடுக்கிற அயோக்கியர்களை, இந்த மலைவளத்தை கெடுக்கிற அயோக்கியர்களை
இந்த ஆற்று மணலை கொள்ளையடிக்கிற அயோக்கியர்களை, இந்த குளத்து மணலை கொள்ளையடிக்கிற அயோக்கியர்களை, தமிழர் பண்பாட்டை கெடுக்கிற அயோக்கியர்களை, தமிழர் அரசியல் உரிமைகளை பறிக்கிற அயோக்கியர்களை யார் கொண்டு வந்தது என மேலிருந்து வானத்திலிருந்து குதித்து விட்டார்கள் அவர்கள். இல்லை உறவுகளே, அவர்களெல்லாம் யார்? இங்க இருக்கிற இன்னைக்கு பிரதமராக இருக்கிற பெருமைக்குரிய பெருமகன் நரேந்திர மோடியாக இருந்தார், இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பெருமைக்குரிய பெருமகன் மு.க. ஸ்டாலினாக இருந்தார், அதை போல இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார், அதே போல இங்க இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தார், கடையில் இருக்கிற காவல்துறை அதிகாரியாக இருக்கார், அதே போல வட்டாட்சியராக இருந்தார். ஒவ்வொரு அரசு துறை நிர்வாகமும் பிரதமர், ஜனாதிபதி அனைத்து பேருக்கும் யார் தெரியுமா அவர்களே? இவர்களெல்லாம் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல. பிரதமராக இருந்தாலும், ஜனாதிபதியாக இருந்தாலும், காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும், எந்த அதிகாரியாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் உங்களுக்கு சேவை செய்கிற வேலைக்காரர்கள் என்பதை அறிவார்ந்த சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட மக்கள் நமக்கு சேவை செய்கிற வேலைக்காரன் சொல்லாத அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா இவர்கள் அனைவரும் நம்ம ஆத்தாலும் அப்பனும் அண்ணனும் தம்பியும் சித்தப்பனும் சித்திப்பியும் மாமனும் மச்சானும் கொடுக்கிற வழிப்பணத்தில் வாங்கி வழிப்பணத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு சேவை செய்கிற வேலைக்காரர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். காவல்துறை அதிகாரியா பயப்படக்கூடாது. சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா, பிரதமரா, முதலமைச்சரா, யாரு இவர்கள் யார் தேர்ந்தெடுக்கா? இந்த கருணாநிதி, இந்த ஜெயலலிதா, இந்த எம்ஜிஆர், இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின், இருக்கிற நரேந்திர மோடி, யாரு இவர்களை யார் தேர்ந்தெடுத்தது? யார் தேர்ந்தெடுத்தா? உங்கள் கையில் இருக்கிற அந்த ஒற்றை வாக்கு, அந்த ஒற்றை வாக்கு தான் இவர்கள் அனைவரையும் அதிகாரத்தில் அமைத்திருக்கிறது. அவர்களுக்கு கீழே தான் இந்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும், வட்டாட்சியராக இருந்தாலும், கிராம நிர்வாக அதிகாரியாக இருந்தாலும், இவர் யாரு? அரசு. அப்ப இந்த அரசை தீர்மானிப்பது யாரு? இந்த இடத்துல இந்த காவல்துறை போடணும், இந்த இடத்துல இந்த வட்டாட்சியரை போடணும், இந்த இடத்துல காவல்துறை கண்காணிப்பாளர் போடணும், மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்மாணிக்க போறது யாரு? முதலமைச்சர். நம்ம ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சர். அப்படிப்பட்ட இங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும், காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தாலும், வட்டாட்சியராக இருந்தாலும், கிராம நிர்வாக அதிகாரியாக இருந்தாலும், ஒரு கோயில் நிர்வாகத்தை கவனிப்பதாக இருந்தாலும், இவர்கள் அனைத்தையும் தீர்மானிப்பது அந்தந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள். இவர்கள் அனைத்தையும் தீர்மானிப்பது. அப்படிப்பட்ட அமைச்சரையும் அப்படிப்பட்ட முதலமைச்சரையும் தீர்மானிப்பது யாரு? அதுதான் நீங்க. அதுதான் நீங்க. நீங்க போடுகிற அந்த ஒற்றை வாக்கு தான். அப்படி என்றால் இவர்களோட வலிமை வாய்ந்தவர்கள் யாரு? மக்களாகி மக்களாகி நீங்கள் தான். நமது அண்ணன் தான், நமது தம்பி தான், நமது மாமன் தான், நமது மைத்துவன் தான், நமது பெரியப்பன் தான், நமது பெரியமா தான், நம்ம அக்கா தங்கி தான். நம்ம கையில் இந்த வலிமை வாய்ந்த வாக்கத்தான் இப்படிப்பட்டவர்களுக்கு போட்டு அவர் ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி அவர்களால் இந்த அரசு நிர்வாக இயந்திரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்ப தெரிஞ்சிருக்கோம். அப்போ இந்த நாட்டை தீர்மானிப்பது என்னது? அரசியல். அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அந்த அரசியல்வாதிகளை தீர்மானிப்பது நீங்கள் தான். ஆகினால் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நல்லவனோ கெட்டவனோ, கொள்ளடிப்பவனோ, கொலை செய்பவனோ, கூட்டி கொடுப்பவனோ, காட்டி கொடுப்பவனோ இந்த மண்ணை ஆள வேண்டும் என்கிற அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவது மக்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது உறவுகளே. ஆகினால் நீங்கள் அரசியலிருந்து விலகிவிட்டால் எந்த கொள்ளைக்காரன் வரக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ, எந்த கொலைகாரன் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ, எந்த திருடன் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ, எந்த கயவர்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் வந்து ஒரு நம்மை அடிமைப்படுத்தி விடுவார். ஆகினால் அரசியல் இதுதான். இந்த அரசியல் விழிப்புணர்வு உங்க வேலை. உங்கள் தாழ்வு மனப்பான்மை தூக்கி போடும். காவல்துறை காவல் நிலையத்துக்கு போறீங்களா? நமக்கு சேவை செய்கின்றவர் காவல்துறை. மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க போறீங்களா? நெஞ்சை நிமிர்த்தி சொல்லணும். நமக்கு கொடுக்கிற வழிபடத்தை நமக்கு சேவை செய்கிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர். அது மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் வராரா? நம்ம ஆத்தாலும் அப்பனும் போட்ட வாய்க்கள் தான்டா நமக்கு சேவை செய்கிற வேலைக்காரன் தான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அந்த இருமாப்பும் தெம்பும் திமிரும் ஒவ்வொரு மாவட்ட பிள்ளைகளுக்கும். அதை விட்டு அரசியல் என்பது சாக்கடை, அரசியல் நல்லவங்களுக்கு போறவங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லி நீ அரசியலை விட்டு ஒதுங்கினால் நீ வாழ முடியாத. எதிர்காலத்தில் உன்னுடைய பரம்பரை, உன்னுடைய பேரன் பேர்த்தி கூட இந்த மண்ணில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல் விழிப்புணர்வை அன்பத்தோட இளைஞர்கள் ஏற்பாடு இருக்கிறார்கள். ஆகினால் இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும். அரசியல்னா சும்மா அமாய்க்கு வாக்காளர் ஜிபி வாக்காளர் அரசியல் கிடையாது. எல்லாமே அரசியல் தான். நீங்க காலையில இருந்து நீங்க வந்திருக்க பாருங்க.
இது ஒரு அரசியல் தான். மாலையில் வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்கக்கூடிய பேருந்துல பயணம் போனீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் அரசியல் தான். இதையெல்லாம் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அரசியலை நாம் பங்கெடுத்து நீங்கள் சாக்கடையாக்கிய அரசியலை சாக்கடையாக்கிய இந்த திராவிட பன்றிகளையும், தமிழ்நாட்டு அரசியலை சாக்கடையாக்கிய இந்த திராவிட தமிழராய்களையும், தமிழ்நாட்டு அரசியலை இந்திய தேசிய அரசியலை சாக்கடையாக்கிய இந்திய தேசிய கட்சிகளையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் நாம் சாக்கடையில் இறங்க வேண்டும். சாக்கடை தெருவில் சாக்கடை இருந்துச்சுன்னா நம்ம போகும்போது உடனே சாக்கடை வீச்சோம்னா நம்ம மூக்க பொத்திட்டு போவோம். அப்படி மூக்க பொத்திட்டு போனோம்னா அந்த சாக்கடையில் உற்பத்தியாகின்ற அந்த கொசுக்கள் அது மூலம் நோய்கள் பரவி ஒட்டுமொத்த அந்த ஊர்களும் நோய் பரவி அந்த மக்கள் இறந்துள்ளார். அதை போலத்தான் இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக அரசியல், இன்றைக்கு இருக்கிற அந்த அதிமுக அரசியல் இருக்கிற சாக்கடை ஆக்கம் பொறுக்காமல் அவர்கள் இவர்களை ஒழிக்க முடியாதா, இவர்களை வீழ்த்த முடியாதா என்று நீங்கள் வீட்டிலே ஒதுங்கிக் கொண்டிருந்தால் எப்படி அந்த சாக்கடையிலிருந்து கொசு உற்பத்தியாகி ஒட்டுமொத்த மக்களுக்கு நோயை ஏற்படுத்திவிடுமோ அதை போல இந்த திமுக அதிமுக இருக்கிற அந்த கபட அரசியல் ஒட்டுமொத்த தமிழர் நாட்டை, தமிழர் பண்பாட்டை, தமிழர் அரசியல் விதிமுறைகள் அனைத்தையும் அளித்து நாம் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் போதாது. எதிர்காலத்தில் வருங்காலத்தில் வருகிற நமது குழந்தைகளும் நாசமாக போய்விடுவார்கள். அப்படி போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒரு உயர்ந்த அரசியலை நாம் பங்கெடுத்து இந்த சாக்கடைக்கு உள்ளே புகுந்து எப்படி ஒரு தொழிலாளரை சுத்தப்படுத்தி நமக்கு ஒரு பண்ணுகிறாரோ அதே போல இந்த அரசியல் சாக்கடைக்கு உள்ளே இறங்கி அரசியல் சாக்கடையை பூக்களையாக மாற்ற வந்த அன்பு தோழர் தான் நமக்கு இறங்கியர் என்பதை அறிவாக உள்ள இறங்க பயப்படக்கூடாது. அவன் எத்தனை கோடி பாத்திரம் அடிக்கான, இவன் எத்தனை கோடி பாத்திரம் அடிக்கான, அவன் அத்தனை கால பகுதி வாரான, இவன் எத்தனை கால பகுதி வாரன்னு சொல்லி எதை பார்த்து நீங்க பயம் கொள்ளக்கூடாது. ஒரு தலைமுறை உருவாயிடுச்சு. நீங்க எவ்வளவோ வேலைகள் இருக்கும், எத்தனையோ வேலை பொருள்கள் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாத்தையும் போட்டு ஏன் வந்திருக்கீங்க? இந்த நாடு நலமாக இருக்க வேண்டும், இந்த நாட்டு மக்கள் நலமாக இருக்க வேண்டும், நமது நாட்டில் இருக்கிற நமது மலை வளங்கள் கொள்ளையடிக்காமல் பாதுகாக்கப்பட வேண்டும், நமது நாட்டில் இருக்கிற காற்று வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நமது நாட்டில் இருக்கிற கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நமக்கு இலவச கல்வி கிடைக்க வேண்டும், இலவச மருத்துவம் கிடைக்க வேண்டும், நமது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இதை தடுப்பது யார்? அப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிற நமது தோழர் இளநீரின் கையை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு வகையான வேலைகளெல்லாம் விட்டுவிட்டு இந்த இடத்திலே கொள்கையிருக்கிறீர்கள். ஆகையால் அறிவார்ந்த உடன்பிறப்புகளே, உடன்பிறந்தார்களே, அண்ணன்களே, தம்பிகளே, நீங்கள் அரசியல் என்பது இருக்கிற திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி அரசியல் பார்த்து ஒதுங்கி விடாதீர்கள். இது நமக்கான அரசியல். இந்த மண், இந்த நிலம் நமக்கான நிலம், இந்த நாடு நமக்கான நாடு என்பதை அறிவார்ந்த சொந்தங்கள் புரிந்து கொள்ளும். அப்படிப்பட்ட இந்த நாட்டில் எல்லா குடிகளும் இருக்கு. 5 வகையான நிலங்களாக பகுத்திருக்கிறார்கள். உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு நில அமைப்பு நமக்காக இருக்கிறது. இங்க இருக்கிற மற்ற குடிகள் மறவராக இருந்தாலும், கோடனாக இருந்தாலும், வெள்ளராக இருந்தாலும், படையாட்சியாக இருந்தாலும், இத்தனை குடிகளுக்கு பழந்தமிழ் குடிகளுக்கு உண்டு. ஏனென்றால் நீங்கள் தான் உறவுகளே, குறிஞ்சி நிலம் என்ற கலை நிலத்தினுடைய மக்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். உங்கள் இருந்துதான் உலகத்தில் அனைத்து குடிகளும் தோன்றி இருக்கிறது என்கிற வரலாற்று சொந்தக்காரர் நீங்கள். இது ஒரு சாதாரண நினைச்சிடக்கூடாது. ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு உலக ரீதியாக அழுத்தி உங்களை வச்சிருக்கிறான். அதனால இங்க திமிர் கொண்டு எழுதணும். நம்ம தான் முதல் குடி, குறிஞ்சி நிலத்தினுடைய குடி, குறிஞ்சி நிலத்தினுடைய மக்கள், குறிஞ்சி நிலத்தினுடைய பாதுகாவலர்கள். இந்த குடியிலும் தான் அனைத்து குடிகளும் தோன்றி இருக்கிறது. ஆக நான் உலகத்தின் உயர்ந்த குடி என்கிற திமிரோடு நீங்கள் அந்த திமிர் இருக்கணும். உங்க அந்த பண்பாட்டு திமிர் இருக்கணும், வரலாற்று திமிர் இருக்கணும். நான் தான் என்ன சொல்லணும், வரலாற்றை படிக்கணும். வரலாற்றை மறந்த இனமும், வேரை இழந்த மரமும், வரலாற்றை மறந்த இனமும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ முடியாது என்கிறது அறிஞர்கள் சொல்லுகிறார். அதாவது வேரை இழந்த மரமும், வரலாற்றை மறந்த இனமும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ முடியாது என்று சொல்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். அதை போல வரலாறு என்பது, நாம் வரலாறு என்ன, வர என்றால் வந்தது, ஆறு என்றால் பாதை. நாம் வந்த பாதையை தெரிஞ்சுக்கணும். நாம் எங்க இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், எப்படி வீழ்ந்தோம் என்கிற நமது வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். அதான் தமிழகத்துடைய தேசிய தலைவர் சொல்லுகிறார்கள், வரலாற்றை படி, வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
ஆகினால் நமது பழந்தமிழ் குடிகளுடைய வரலாற்றை தேடி தேடி பார்க்கணும், தேடி தேடி படிக்கணும். எப்படிப்பட்ட பழந்தமிழ் குடிகள், அனைத்து குடிகளுக்கும் தாய்க்குடியாக இந்த குடிகள் இன்றைக்கு நாயினும் கீழாக இந்த மண்ணிலே அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதற்கு அடிப்படை காரணம் இருக்கிற அந்த வரலாற்று விளிமியங்களை, வரலாற்று சான்றுகளை அன்பு தோழர் இரணியன் அவர்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். அதை பார்த்து அந்த வரலாற்றை தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ஒரு ஊக்கம் இருக்கும். இப்படிப்பட்ட இடபடா நம்ம முதல் குடியனா நம்ம இருந்த குடிதான் அனைத்து குடிகளும் தோற்றியது என்கிற ஒரு வரலாற்று செழுமை வாய்ந்த குடி. எப்படிப்பட்ட குடி இன்னைக்கு எப்படி வீழ்ந்தோம் என்கிற அந்த வரலாற்றை நீங்கள் படித்தால்தான் இந்த திராவிட கபடதாரிகள், இந்த இந்திய தேசிய கபடதாரிகளுடைய அந்த அரசியலை எல்லாம், அந்த விபச்சார அரசியல் எல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை சொல்கிறேன். இருந்தால் குறிஞ்சி 5 குடின்னு சொன்னேன் பாருங்க. குறிஞ்சி நிலம், குறிஞ்சி நிலம்னா மலையும் மலை சார்ந்த இடம். அந்த குறிஞ்சி நிலத்துடைய தலைவன் தலைவி தான் நம்ம உங்களுடைய முப்பாட்டி, எனக்கு முப்பாட்டி அவங்க தான். குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் குன்றவர், அதுதான் குறவனாக மாறுகிறது. குன்றவர், குறவன், குறத்தி, அதாவது குறிஞ்சி நிலத்தினுடைய அந்த தலைமகன் தலைவி தான் குறவன் குறத்தி. அந்த குறிஞ்சி நிலத்துடைய அதான் முதல் குடி. அந்த முதல் குடி இந்த மண்ணில், இந்த உலகத்தில் தோன்றிய முதல் குடியே பழந்தமிழ் குடி நீங்க தான். பாவேந்தர் பாராசு சொல்வாரு, பழந்தமிழ் குடிகள் வழிவந்த நாம் பச்சை தமிழர்கள் நமது இந்த நாடு உளுந்தளவேனும் பிறந்தமையாள உரிமையே இல்லை என்று நீ பாடு என்று பாவேந்தர் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்ட பழந்தமிழ் குடிகள் இங்க உங்கள்கிட்ட தான் ஆரம்பமாகும். அதுபட்ட குறிஞ்சி நிலத்துக்கு அப்புறம் காடு சார்ந்த இடம். அந்த காடு சார்ந்த இடத்தில் வாழ்கின்ற மக்கள் தான் இடையர்கள், அதுதான் கோனார்கள். அப்படிப்பட்ட அந்த தலைவனுடைய பேர் என்ன தெரியுமா அவர்களே? எப்படி குறிஞ்சி நிலத்தில் உங்களுடைய நிலத்தினுடைய குறவன் குறத்தி என்ற தலைவி பேர் இருந்ததோ அதே போல முல்லை நிலத்தின் தலைவி பேர் இடையன் இடச்சி. அதுக்கப்புறமாக மருத நிலம்னா வயது சார்ந்த இடம். அந்த வயது சார்ந்த இடத்தில் வாழ்கிறார் உழவன் உலர்த்தி, தலைவன் பெயர் உழவன், தலைவி பெயர் உலர்த்தி. அதே போல கடல் சார்ந்த இடம் நெய்த நிலம். அங்க தலைவி பெயர் பரவன் பரத்தி. இந்த இன்னொரு நிலம் இருக்கிறது பாலை நிலம். இந்த பாலை நிலம் இயற்கையாக கிடையாது, செயற்கையாக உருவாக்கப்பட்டது. குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் முறைமையாக பிரிந்து படிமம் கொள்ள என்று துர்காட்கள் சொல்வது போல அந்த பாலை நிலம், குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் பல்லாண்டு காலமாக மழைகள் பெய்யாமல் பாலைவனமாக மாறி ஒரு நிலம் உருவாகும் செயற்கையாக. அந்த நிலத்திலே தான் பாலை நிலம். அந்த பாலை நிலத்தில் வாழ்கிற தலைவன் தலைப்பு தான் மரவன் மரம். இதுதான் தமிழகத்தில் இருக்கிற 5 வகை நிலங்கள். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத நில அமைப்பு. அப்போ குறிஞ்சி நிலம் என்றால் தலைவன் தலைப்பேர் குறவன் குறத்தி. முல்லை நிலம் என்றால் தலைவன் தலையின் பெயர் இடையன் இடைச்சி. அதே போல மருத நிலம் என்றால் தலைவன் தலைப்பேர் உழவன் உலர்த்தி. அதே போல நெய்த நிலம் என்றால் தலைவன் தலையின் பெயர் பரவன் மரத்தி. அதே போல பாலை நிலம் என்றால் தலைவன் தலையின் பெயர் மரவன் மரத்தி. இதுதான் அந்த நிலம் சார்ந்து அந்த தொழில் சார்ந்த பிரிவுதான். சாதி என்பது தமிழர்களுக்கு இல்லை, சாதி என்கிற சொல்லே தமிழர்களுக்கு இல்லை, சாதியும் தமிழன் ஏற்பதில்லை. கேட்பேன் தமிழர் வரலாறு கேட்க முகரிச்சார் என்று பாவேந்தர் சொல்லுவார். அதே போல இதுதான் இந்த குடிகள் தான் நீங்கள் உள்வாங்கி இந்த வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த பழந்தமிழ் குடிகள் தான் முதல் குடி. நீங்க இன்னைக்கு முதல் குடி எப்படி நீங்க இருக்கீங்க? இன்னைக்கு முகவரியெல்லாம் இழந்து நிற்கும். உங்களே நீங்க தெரியல. உங்களை நம்ம தான் முதல் குடிங்கிற அந்த வரலாற்று பெருமை அறியாமையுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு இருக்கிற பல்வேறு தமிழ் குடிகளைத்தான் அடிமைப்படுத்தப்பட்டு உங்கள் உரிமைகள் இழந்து இன்னைக்கு நாயின் கீழாக, விலங்கின் கீழாக, ஏந்தியாக இந்த மண்ணிலே வாழ்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறார். தான் உறவிலே ஒரு வனத்திலே ஒரு தாய்ப்புலி ஒன்று இருந்தது. அந்த தாய்ப்புலி ஒரு குட்டி புலியை ஈண்டிவிட்டு 2-3 நாட்கள் இறை கிடைக்காமல் இருக்கிறது. உடனே அந்த குட்டி புலி என்ன செய்கிறது? பசியால் துடிக்க. அந்த குட்டிப்புலியுடைய பசியை கொடுக்காமல் எப்படியாவது நாம் இறையை தேடி கொண்டு வர வேண்டும் என்று அந்த குட்டிப்புலியை ஒரு இடத்தை அமர்த்திவிட்டு அந்த தாய்ப்புலி சென்று தாய்ப்புலி இறையை தேடி கொண்டு வந்து பார்க்கிற பொழுது தன்னுடைய குட்டிப்புலியை காணவில்லை. உடனே பரிகரிக்கிறது. ஏனென்றால் தன்னுடைய குட்டிப்புலி பசியால் தவிக்குமே, தன்னுடைய குட்டிப்புலி பட்டினியால் தவிக்குமே, தன் குட்டிப்புலி பசியை தாங்கிக் கொள்ளாதே, பட்டினியை தாங்கிக் கொள்ளாதே என்று வேதனையுடன் வந்து பார்க்கிறது. அந்த குட்டிப்புலி காணவில்லை. உடனே அந்த மனம் முழுக்க தேடுகிறது. அந்த தாய்ப்பு மனம் முழுக்க தேடி மனம் முழுக்க எங்கேயுமே அந்த குட்டிப்புலியை காணவில்லை. உடனே அந்த குறிஞ்சி நிலத்தை விட்டு முன்ன நிலத்தை விட்டு நாம் மருத நிலத்துக்கு வருகிறது. மருத நிலத்தில் ஆடுகளோ
குட்டிப்புலி அந்த ஆற்றோடு மாறி அந்த ஆற்றிலே பழக்க வழக்கங்கள் பண்பாடுகளால் ஏற்றுக்கொண்டு புலியினுடைய அந்த போர்க்குணமக்க அந்த புலியினுடைய மொழியை மறந்துடைய காரணமாக ஆடாகவே மாறுகிறது பல்வேறு பொருள் கொடுக்கிறது. வா புலியே, நான் தான் உடைய பெற்றெடுத்த தாய், என்னை பார்த்து வா என்று அந்த தாய் புலி கலர்கிறது, சொல்லுகிறது, போர்க்கள் எழுப்பது. அப்பவும் அந்த குட்டிப்புலிக்கு கேட்கிறது. ஏனென்றால் அந்த குட்டிப்புலி ஆடுகளோடு சேர்ந்து ஆற்றினுடைய குணமாகவே பார்க்கிறது. அந்த தாய்ப்புலி பார்க்கிறது, இந்த புலியை நமது குட்டிப்புலியை மீட்பதற்கு வழியில்லை என்று அந்த ஆற்று மலையிலிருந்து பாய்ந்து தன்னுடைய அந்த குட்டிப்புலியை கைப்பற்றிக் கொண்டு தன்னை வளர்த்து செல்கிறார். அதே போலத்தான் ஒருவர்களே, குறிஞ்சியினுடைய முதல் குடி பரந்தவள் குடிகளாகி நீங்கள் இன்றைக்கு அந்த வனத்திலிருந்து காற்றிலிருந்து விரட்டப்பட்டு நீங்கள் இங்கே மருதத்திற்கு வந்து உங்களுடைய முகத்தை இழந்து, உங்களுடைய பண்பாட்டை இழந்து, உங்களுடைய வரலாற்றை இழந்து, உங்களுடைய அறிவை விளிம்புகளை இழந்து, உங்களுடைய வீரத்தை இழந்து, உங்களுடைய மரத்தை இழந்து இங்கே இருக்கிற பல்வேறு குடிகளோடு கலந்து உங்களுடைய வரலாற்றை மறந்த அந்த பரந்தவள் குடிகளை எப்படி தன் குட்டிப்புலியை அந்த குட்டிப்புலியை மீட்டதோ அதே போல இந்த தமிழகத்தில் இருக்கிற அந்த பரந்தவள் குடிகளுடைய உங்களை இங்கே பல்வேறு தெலுங்கின மக்களோடு கலக்கப்பட்ட இந்த பரந்தவள் குடிகளை மீட்டெடுக்கிற தாய்மொழியாத்தான் இன்றைக்கு இந்த வரலாற்று அதே போல இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நீங்க இங்க வந்திருக்கீங்க, உங்களுடைய வனப்பு மலை உங்களுடைய மலை, ஆறு உங்களுடைய ஆறு, காடுகள் உங்களுடைய காடு, அனைத்தும் உங்களுடையது. அப்படிப்பட்ட உங்கள் மலை இழந்து, உங்கள் மலையில் உற்பத்தி இருக்கின்ற காடுகளை இழந்து, அந்த காடினால் ஆறுகள் உற்பத்திகள் அறிவை இழந்து, ஆற்றை இழந்து, அனைத்தையும் இழந்து இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்வாதாரத்தை அனைத்தையும் இழந்து உங்களுடைய வரலாற்றை இழந்து நிற்கிற உங்களை இந்த செவிகளிலிருந்து மீட்கின்ற ஒரு புனித போராளி தான் நமது அன்பு தோழர் இரணியன் என்பதை நமது சொந்தங்கள் அப்படிப்பட்ட இரணியனுடைய அன்பு தோழர் இரணியனுடைய கலப்பு நீங்கள் வலுப்படுத்த எல்லாம் என்ன நம்ம தான் நினைச்சு என்ன பண்ணிட போகிறோம். நம்மளாம் விட குறைஞ்ச விழுக்காடான இந்த ஊர்ல இருக்கோம், இந்த மாவட்டத்தில் குறைஞ்ச விழுக்காடான இருக்கோம், இந்த தமிழ்நாட்டில் விழுக்காடான இருக்கோம் சொல்லி அந்த தாழ்வு வரப்பாட்டை தூரத்துக்கு போடுங்க. இங்கிருந்து நெஞ்சு நேரத்துலே நம்ம தான் முதல் குடி, நம்ம தான் தமிழகத்தின் முதல் குடி, தாய்க்குடி, நம்மளிடம் அனைத்து குடிகளும் தோன்றிருக்கிற அந்த செல்வாந்த வரலாற்று சுமரோடு நீங்க நடக்கணும். அதுக்கான வரலாற்று புத்தகங்களை தேடி பார்க்கணும். தோழர் பேசுகிற அந்த செய்திகளை சொல்கிறது உள்வாங்கி கொண்டு அந்த வரலாற்று சுமரோடு இந்த மண்ணியை நடமாட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அரசியல் விழிப்புணர்வு கருத்தரங்களை தம்பி அவர்கள் தோழர் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஆகினால் அந்த வரலாற்று தெரிஞ்சுக்கணும். நம்மளால் தான் முதல் குடி. நம்ம ஏன் குறைஞ்ச விடாமல் தாமதமாக கொள்ளக்கூடாது. இந்த கலைஞர்கள் எத்தனை பேர் இருப்பியா, நம்ம இத்தனை பேர் தான் இருக்கோம், இத்தனை பேருக்கு எந்த சாதிக்கப்பட்டு வைக்கக்கூடாது. நீங்கள் குறைந்தவர்கள் உறவுகளே, உலகத்தில் 12 கோடி தமிழ் பேச்சு இனத்தின் முதல் குடி பழந்தமிழ் குடியோட தலைக்குடி. உலகத்தில் அவர்களால் காட்டும் நாட்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் தான் உறவுகளே உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தவர், உலகத்திற்கு மருத்துவத்தை கற்றுக் கொடுத்த இனம், உலகத்திற்கு வீரத்தை கற்றுக் கொடுத்த இனம், உலகத்திற்கு பண்பாட்டு செல்விகளை கற்றுக் கொடுத்த இனம். அப்படிப்பட்ட இனத்தின் தலைமை குடி பழந்தமிழ் குடிகள் நீங்கள். அப்படிப்பட்ட குடிகளுடைய வரலாற்று தன்மைகள் ஒட்டுமொத்த நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறோமா 8.25 கோடிக்கு அனுப்பிச்சுவாங்க. 8.25 கோடி தமிழ் பேச்சு இனத்தினுடைய பிள்ளைகள் நாம் தலை குடிகள் தமிழர்கள் என்கிற அந்த திமிரு உங்களுக்கு வேணும். அந்த திமிரு வேணும். அப்படி இருந்தால் திமிருனா நமது மொழி வேணும். அந்த மொழி என்னது? அந்த மொழி வந்து உங்களுடைய மொழி தமிழ். தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா வெளிநாட்டுக்கு போக முடியுமா? தமிழ் படிச்சா சென்னை விட்டு தாண்டி முடியுமான்னு சொல்லி சில கைவிகள் கேட்பார்கள். தமிழ் படித்தால் சோறு கொடுமா நான் கேட்பான். உங்களுடைய மொழியை நீங்கள் இழந்து விடக்கூடாது. உங்களுடைய மொழியை நீங்க இழந்து மொழி என்பது தகவல் சொல்ற கல்வி அல்ல. அவரோட இவரோட பேசுவதற்கான கல்வி அவர்களே. மொழி என்பது உங்களுடைய முகம். தமிழ் மொழி என்பது உங்களுடைய முகவரி. தமிழ் மொழி என்பது நமது பண்டை, நமது பாட்டன் பாட்டி, கூட்டன் கூட்டி, ஒப்பாட்டி இவர்கள் அனைவரும் அவருடைய கலைகளை, அறிவியலை, மரபு சார்ந்த அறிவியல் உரிமைகளை சேமித்து வைக்கிற ஒரு புத்தகம் உங்களுடைய மொழி. மொழி என்பது உங்களுடைய நரம்பு தொடர்ச்சி மண்டலம். ஆகினால் அறிவார்ந்த சொந்தங்கள், தம்பிகளே, அண்ணன்களே, பெரியோர்களே, உங்களுடைய பழந்தமிழ் மொழியினுடைய அந்த முகமுறையாக இருக்கிற அந்த மொழியை, தமிழ் மொழியை
நீங்கள் படிக்கணும். நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைகளை படிச்சு உங்க பிள்ளைகள் தமிழ் வழியில படிக்க வைக்கணும். என்ன உலகத்தின் அனைத்து மொழிகளையும் படிப்போம். நாம் குடும்பம் ஆளுவதற்கு நாம் தாய்மொழி தமிழை படிப்போம். நாம் இடம் ஆளுவது ஏன்னா நீங்கள் உங்களுடைய அந்த பழந்தமிழ் குடிகளுக்கு பழந்தமிழ் மொழியை நீங்கள் படித்தால்தான் நமது பாட்டனுடைய அந்த மொழியை, நமது பாட்டனுடைய அந்த வீரத்தை, நமது பாட்டனுடைய அந்த மருத்துவத்தை, நமது பாட்டனுடைய அந்த கலைகளை, நமது பாட்டனுடைய இலக்கியங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் எப்படி வாழ்ந்த இனம் இன்னைக்கு இப்படி வீழ்ந்து போனவனா என்று நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும் உன் மொழியில என்ன இருக்குன்னு காப்பா. என் மொழியில தான்டா 5 நிலங்கள் இருக்கிறாங்க. குறிஞ்சி நிலத்துல வச்சுக்கோங்க. குறிஞ்சி நிலத்துல இலக்கியம் படைச்சோம்னா குறிஞ்சி நிலத்துல வேங்கி இருக்கிற அந்த வேங்கைகள் நீங்க வச்சுட்டே பாருங்க. வேங்கைகள் அந்த வேங்கைகள் தான் அங்க இருக்கணும். அந்த குறிஞ்சி நிலத்துல ஒரு இலக்கியம் படைச்சோம்னா வேங்கையால வேற ஒரு மாதம் சார்ஜ் எழுத முடியாது. அதே மாதிரி குறிஞ்சி நிலத்துல இந்த மரங்கள் தான் அங்க இருக்கும். குறிஞ்சி இலக்கியத்தில் எழுதணும். வேற மரங்கள் செடிகள் இருந்து எழுத முடியாது. இப்படி உங்களுடைய அந்த கலைகளை இலக்கியங்களை மரம் சார்ந்த விளிம்புகளை சேர்க்கணும். என்ன பெருமை உங்களுக்கு இருக்கு நீங்க கேட்கிற அவர்களே. உலகத்தில் செவ்விந்தியர்கள் என்கிற அந்த நமது பழந்தமிழ் குடிகளை போல அமெரிக்காவுடைய பூர்வ குடிகள் செவ்விந்தியர்கள். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்காம பூர்வ குடி எப்படி இன்னைக்கு பழந்தமிழ் குடியை நீங்க உங்களுடைய மலையை காட்டி அனைத்து இழந்து இன்னைக்கு நீங்க முதல் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல அமெரிக்காவின் பூர்வ குடிகள் அந்த செவ்விந்தியர்கள். அந்த செவ்வியனுடைய தலைவர் ஸ்காட்சில் சொல்லுவாங்களே, வெள்ளைக்காரன் வந்தா வெள்ளைக்காரனுக்கு எங்களுடைய நலப்போட்டி எப்படி தெரியும்? வெள்ளைக்காரனுக்கு தெரிவதெல்லாம் ஒரே ஒரு நலப்போட்டி தான். வெள்ளைக்காரன் தன்னுடைய தகப்பனை கல்லறையிலே சமைத்து விடுவான், தன்னுடைய சந்ததியை மறைந்து விடுவான், தன்னுடைய தகப்பனை பொதித்து விட்டது போதும் என்று அதோடு அதை மறந்து விடுவான். அவனுக்கு நம்மளுடைய நலப்பொடி தெரியுமா? குறிஞ்சி நிலம் தெரியுமா? முல்லை நிலம் தெரியுமா? பாலை நிலம் தெரியுமா? நெய்த நிலம் தெரியுமா? எந்த நிலமும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிவது ஒன்றே ஒன்றுதான். இரவு நேரம் திருடர்கள் வீட்டிற்குள் நுழைந்து வீட்டில் இருக்கின்ற பொருட்களை எப்படி கொள்ளையடிப்பார்களோ அதை போல நமது தாயாக இருக்கின்ற அந்த பூமி, நமது சகனாக இருக்கிற அந்த வானத்தை இவர்கள் அனைவரும் எப்படி ஆடுகளை மாடுகளையும் பொன்னையும் பொருளையும் பொருளாக விலைக்கு வாங்க நினைப்பார்களோ அதை போல இந்த அமெரிக்கர்கள் நமது செவ்வியனுடைய நிலத்தை, செவ்வியனுடைய பண்பாட்டை, செவ்வியனுடைய கலைகளை அனைத்தையும் அனைத்து ஒழித்து நிர்மூலப்படுத்தி நாசமாக்கி விட்டார்கள் என்று செவ்வியனுடைய தலைவர் சியாக்கில் சொல்லுவார். இதைத்தான் இன்னைக்கு அன்பு தோழர் இரவின் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மலை நம் மலை, இந்த மலை நமது மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நமது மலை, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கின்ற காடுகள் நமது காடுகள், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அந்த காடுகளில் இருக்கின்ற அந்த அருவி நமது அருவி, அந்த அருவி உற்பத்திக்கின்ற ஆறு நமது ஆறு, அந்த ஆறு வருகின்ற பாதை நமது பாதை. அப்படிப்பட்ட அந்த பழந்தமிழ் குடிகளுக்கு சொந்தமான அந்த மேற்கு தொடர்ச்சி மலை நமது கண்ணெதிரை கொள்ளை போக காத்துக் கொண்டிருக்கிற ஒருவர்களே. ஆகினால் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற அரசியலை அன்பு தோழர் இறங்கி அவர்கள் இன்னைக்கு தொழில் முழுக்க பண்ணி கொடுத்தாங்க. நாட்டு முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த அரசியல் எங்களோடு சோர்ந்து இங்கே படிச்சுட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு மற்ற குடிகளை விட உங்களுக்கு கூட கோபம் வரும். நம்ம மலையடா, நமது முன்னோர்கள் வாழ்ந்த மலையடா, நமது முப்பாட்டி மூச்சு காற்று உலகிய மன்னடா, நமது பெரும்பாட்டி மூச்சு காற்று உலகிய மன்னடா, நமது சந்தேகர் வாழ்ந்த மன்னடா. அப்படிப்பட்ட மலையை அந்த பூமி தாயின் தலையென நிமிர்ந்து நிற்கின்ற அந்த மலையை அழிக்க வருகிறானே, பூமி தாயின் கரையென நிமிர்ந்து நிற்கிற காற்றை அழிக்க வருகிறானே, பூமி தாயின் ரத்தோட்டமாக ஓடுகிற ஆற்றை அழிக்க வருகிறானே, பூமி தாயின் அந்த ஆறுகளை அழித்து ஒழித்து பாலைவனமாக ஆக்க துடிக்கிறார்களே. இதிலிருந்து இந்த பூமி தாயை காக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியலை தான் வனவேகிகள் கட்சி, நாமளும் கட்சி இணைந்து பண்ணி கொண்டிருக்கிறது. இது எங்களுக்கு மற்றவர்களுக்கு வருகிற கோபத்தை விட உங்களுக்கு வர வேண்டும். நீங்கள் தான் உங்களுடைய அருவி ஆனால் உங்களுக்கு கூட கொஞ்சம் கோபம் வர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த வரலாற்றை படித்தினுடைய காரணமாக தான் அன்பு தோழர் இரணியன் அவர்கள் இப்படிப்பட்ட பழந்தமிழ் குடிகள் விடுதலை இல்லாது பாரதத்தின் விடுதலை இல்லாது என்று சொல்லி அந்த தெளிவான ஒரு கோட்பாட்டை வரையறுத்து வைத்திருக்கிறார். ஏன்னா பழந்தமிழ் குடிகள் நீங்களே விடுதலை அப்புறம் மக்களுக்கு எப்படி விடுதலை வைக்கும்? நல்லா நீங்க வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்து மலையிலிருந்து அப்புறப்படுத்திட்டா, காற்றிலிருந்து அப்புறப்படுத்திட்டா, ஆற்றிலிருந்து அப்புறப்படுத்திட்டா, நிலத்திலிருந்து அப்புறப்படுத்தினா, அதே மாதிரி கடலிலிருந்து அப்புறப்படுத்தினா, அது மாதிரி விவசாயிலிருந்து அப்புறப்படுத்தினா, எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி எப்படி அந்த சியாற்றினுடைய நமது பழங்குடி தலைவர்கள் சொன்னதை போல இந்த வெள்ளைக்காரன் இரவு நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்து
அதே போல நமது மலை வளத்தை, நமது காட்டு வளத்தை, நமது கனிம வளத்தை, நமது நல வளத்தை, நமது கடல் வளத்தை அனைத்தையும் கொள்ளையடிக்க வருகிற இந்த கொள்ளைக்காரர்கள் வந்து இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு அரசியலை, புரட்சிய அரசியலை தான் இன்னைக்கு அன்பு தோழர் இரணியன் அவர்களும் நாம் இந்த மண்ணிலே செய்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களெல்லாம் சாமியை காட்டுகிற அரசியல் பண்ணுகிறார்கள். ஆனால் நாம் மனவேந்தியர் கட்சி, நாம் கட்சி தான் இந்த பூமியை காட்டுகிற அரசியல் பண்ணுகிறோம். இந்த பூமியில தான் நீ கும்பிடுகிற சாமி கிடையாது. இந்த பூமியில தான் நீ கும்பிடுகிற சாமி கிடையாது. இந்த பூமியில தான் மரம் கிடையாது. மரம் இல்லைன்னா காடு கிடையாது. காடு இல்லைன்னா மேகம் கிடையாது. மேகம் இல்லைன்னா மழை கிடையாது. மழை இல்லைன்னா நீர் கிடையாது. நீர் இல்லைன்னா ஆறு கிடையாது. ஆறு அருவி கிடையாது. அருவி இல்லைன்னா ஆறு கிடையாது. அனைத்தையும் தீர்மானித்தது அந்த மலை, அந்த பழங்களின் குடிகள், அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய தலைக்குடிகள் நீங்கள் உங்களுக்கு கோபம் வர வேண்டும். ஆகினால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிற அனைத்து பழந்தமிழ் குடிகளையும் அப்புறப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு இருந்து ஆட்சி அதிகாரிக்கிற நடுவர் அரசும் மாநில அரசும் செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இன்னைக்கு நாம் சுவாய்த்து கொண்டிருக்கிறோம், நாம் கண்ணி பிடித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் இன்னைக்கு மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் உங்களுடைய பேருக்கும் பேட்டிக்கும் என்று சொல்ல போகிறீர்கள். இன்னைக்கு நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்னா நம்ம முப்பாட்டையும் விட்டு சென்ற மூச்சு காற்று. இன்னைக்கு நாம் நீரை குடித்துக் கொண்டிருக்கிறோம்னா நம்ம முப்பாட்டையும் இந்த ஆற்றையும் மலையும் வயிற்று தான் இன்னைக்கு நீரை குடிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் இன்னைக்கு நிலப்பை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா நம்ம முப்பாட்டையும் போராடி வெள்ளைக்காரனை வீழ்த்தி இந்த நாட்டை விடுதலை காரணமான மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நமது கண்ணெதிரே நமது நிலம் பறிபோகிறது, நமது கண்ணெதிரே நமது மலை பறிபோகிறது, நமது கண்ணெதிரே நமது அனைத்து வளங்களும் பறிபோகிறது. எதிர்காலத்தில் நமது குழந்தைகளுக்கு இனத்தை வைத்து செல்ல போகிறோம், இனத்தை வைத்து செல்ல போகிறோம். நான் என் பேரனுக்கு 10 வீடு கட்டி வைத்திருக்கிறேன். நான் என் பேர பிள்ளைகளுக்கு 100 கோடி ரூபாய் வங்கியில் சேர்த்து வைத்திருக்கிறேன். நான் என் பேர பிள்ளைகளுக்கு 150 கிலோ நகை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் குடிப்பதற்கு தண்ணீர் இன்றி, வாழ்வதற்கு நிலமின்றி, சாப்பாடுவதற்கு சாப்பாடு இன்றி, தங்கத்தையும் வீட்டையும் சாப்பிட முடியுமா உறவுகளே? ஆகினால் தான் இந்த பூமியை காக்கிற பிள்ளைகள் வனவேங்கைகள். அந்த வனவேங்கைகள் இப்படிப்பட்ட அரசியலாக இங்கே உருவாகிக்கிறோம். இந்த மலையை உடைச்சானா நம்ம உடைச்சானா நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறான். மேற்கு தொடர்ச்சி மலை உலகத்தில் எங்கும் இல்லாத அதிசயம். இன்னைக்கு நோய் உமைக்கிறான் நோய் சொன்னான், அதுக்குள்ள கொரோனா. இன்னி எத்தனை வகையான நவீன நோய்கள் அனைத்தும் வந்தால் அனைத்து வகையான நோய்களுக்கும் தீர்க்கக்கூடிய மாமருந்துகள் கொண்ட உலகத்தில் உள்ள ஒரே மலை, ஒற்றை மலை நமது மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை உங்களுடைய முப்பாட்டி நடந்து பாதுகாத்த மலை. 1372 அரிய வகை மூலிகை கொண்டு பரப்புறமாக இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை நமது கண்ணெதிரே பறிபோகிறது. மலையை உடைச்சினான், சிலாக ஆக்கிறான். தமிழகத்தில் 36 ஆறுகள் ஓடி இருக்கிறது. கிட்டத்தட்ட 35 ஆறுகள் அழிச்சு ஒழிச்சிட்டான். ஒரே ஒரு ஆறு தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது. அதுதான் மானமுள்ள ஆறு. அந்த மானமுள்ள ஆறு தான் நமது முப்பாட்டி பொருளினை தாமிரபரணி தாய். அந்த தாமிரபரணி தாய் நமது முப்பாட்டியுடைய தண்ணீரை குடித்த மானத்தோடு சொன்னீங்களே, அதுவும் கண்ணெதிரே சிறுக அழிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பொருளினை தாய் தாமிரபரணி தாய் முப்பாட்டியுடைய மார்பகத்தை பிளந்து ரத்தத்தை உறிஞ்சது போல ஒரு நாளைக்கு 55 லட்சம் லிட்டர் தண்ணீரை பெப்சி கொக்கோலக்காரன் உறிஞ்சுகிறான். 45 லிட்டர் தண்ணீரை கொக்கோலக்காரன் உறிஞ்சுகிறான். 1 கோடி லிட்டர் தண்ணீரை இவர்கள் 1 லிட்டர் தண்ணீர் 10 காசுக்கு கொடுத்து உறிஞ்சு கொண்டு உறிஞ்சிட்டு போறான். இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணீர் போகணும் அப்போ கிண்ணை சொல்லி 1 லிட்டர் தண்ணியை 10 காசுக்கு நம்ம ஆற்று தண்ணீரை உறிஞ்சிட்டு இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணியை 20 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 2 லிட்டர் தண்ணீர் 30 ரூபாய்க்கு குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 1 லிட்டர் பால் 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு. ஆனால் குடிக்கின்ற தண்ணீர் இன்னைக்கு 20 ரூபாய் 30 ரூபாய்க்கு இருக்கு. அதே மாதிரி நாம் சுவாசிக்கின்ற காற்றும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நமது முப்பாட்டி வாழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலை இழந்தால் இன்னைக்கு நாம் பாட்டில் குடிக்கிற தண்ணீரை போல எதிர்காலத்தில் நமது பேருக்கு சுவாசிப்பதற்கு காற்றை கிடைக்காத இந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான், அந்த அரசியலை படைப்பதற்காகத்தான் அன்பு தோழர் இரணியன் அவர்கள் இந்த அரசியல் விழிப்புணர்வை உங்கள் முன்னாலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஏதோ அரசியல்னா திமுக அரசியல் செய்யக்கூடாது. அரசியல் இந்த மண்ணை காக்கிற அரசியல், இந்த மலையை காக்கிற அரசியல், இந்த கடலை காக்கிற அரசியல், இந்த நிலத்தை காக்கிற அரசியல், இதுதான் பூமியை காக்கிற அரசியல். அதுதான் மற்றவர்கள் எல்லாம் சாமியை காக்கிற அரசியல் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் நாம்
கொம்பன் கட்சி மலவேங்கையர் கட்சியும் தான் இந்த பூமியை காக்கிற அரசியலை பண்ணி கொண்டிருக்கிறோம். நாம் பூமி தாயின் முதல்வர்கள், நாம் இந்த பூமி தாயின் முதல்வர்கள். அப்படிப்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பாருங்க தென்றல் காற்று, தென்றல் காற்று. இந்த தென்றல் காற்று எங்கே இருக்கிறது? நமக்கு மாத்திரம் வீசுகிறது உறவுகளே. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை உற்பத்தியாக இந்த தென்றல் காற்று எங்கே செல்கிறது? ஆசியா கண்டம் ஒழுங்கப்படுகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் வெப்ப காற்றுகள் ராஜஸ்தான் மாநிலத்தில் உற்பத்தியாகின்ற வெப்ப காற்றை போல இந்த தென்றல் காற்று தான் தடுக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை, அரிய வகை மூலிகையை கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அப்படிப்பட்ட சோலை காரலை கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலை, அரிய வகையான மரங்கள், அரிய வகையான விலங்குகளை கொண்ட அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. நீங்க நினைக்கலாம் மரம் தான் ஒரு மரம் தானே, வெறும் பாறை தானே, வெறும் காடுகள் தானே என்று நீங்க நினைக்கலாம். அங்க இருக்கிறது பாருங்க, அங்க இருக்கிறது பாருங்க வேகம். இன்னைக்கு மன வேகை வச்சிருக்கீங்க பாருங்க. அந்த வேகை ஒற்றை வேகை இருந்தால் கிட்டத்தட்ட 1500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பசுமையாக இருக்கும் சொல்கிறார்கள். ஒற்றை புலி ஒரு வேங்கை ஒரு காற்றில் இருந்தால் அந்த 1500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பசுமையாக இருக்கும். அந்த ஒற்றை புலி உறவுகளே 285 பேர்களுக்கு குடிநீரை சேமித்துக் கொடுக்கணும்னு சொல்கிறார்கள். ஒரு புலி நீங்கள் வன வேங்கைகள், நீங்கள் ஒவ்வொரு வன வேங்கைகளும் இந்த தமிழ் தேசிய அரசினுடைய 285 பேர்களுக்கு எப்படி தண்ணீரை சேமித்துக் கொடுக்கிறதோ அந்த புலி அதை போல ஒவ்வொரு வன வேங்கையும் தமிழ் தேசிய அரசை மாதத்தை காக்கின்ற அரசியல் பிரிவுகளை பாதுகாக்கின்ற ஒரு உயர்ந்த போராளி என்பதை அறிவார்ந்த சொல்லுங்கள். நீங்கள் தெளிவா கவனிச்சு கொடுத்தா நமக்கான அரசியல் அதுதான். அவனுக்கு தெரியும் மரதானு தெரியும். மரதான் உறவுகளே, ஒரு நாட்டினுடைய இருக்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய நலம் என்பது அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்துகிற சமையலை தீர்மானிக்கிறது என்று சொல்றாங்க. ஒரு நாட்டு மக்களுடைய நலத்தை அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்துகிற சமையலை தீர்மானிக்கிறது என்று சொல்றாங்க. அந்த நாட்டு மக்களுடைய நலம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலம் தீர்மானிக்கிறது என்று சொல்கிறார். அந்த நாடு நிலத்தினுடைய வளம் என்பது அந்த நாடு பெறக்கூடிய நீர்வளம் தீர்மானிக்கிறது சொல்கிறார். அந்த நாட்டினுடைய நீர்வளத்தை அந்த நாடு பெற்றிருக்கிற மலை தீர்மானிக்கிறது சொல்கிறார். ஒரு நாட்டினுடைய மலை வளத்தை அந்த நாடு பெற்றிருக்கிற காற்று வளம் தீர்மானிக்கிறது சொல்கிறார். ஒரு நாட்டினுடைய காற்று வளத்தை அந்த நாடு பெற்றிருக்கிற நாடு பெறுகிற மலை வளத்தை பொறுத்து அமைகிறது சொல்கிறார். இப்படிதான் தொடர்ச்சி, தான் தொடர்ச்சி. நான் மழை பயிற்சி தானே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தனிநபருக்கும் கிட்டத்தட்ட 422 மரங்கள் தேவைப்படுகிறது என்று சொல்றார். ஒரு தனி மனிதனுக்கும் இங்க மரத்தை தான் இங்க சாதாரண நினைக்கலாம். நம்ம பழந்தமிழ் குடியில வரலாற்றாக நீங்க ஆய்வு பார்க்கும்போது மரங்களை தெய்வங்களாக கும்பிடுவார்கள். மரங்களை தெய்வமாக கும்பிடுவாங்க. என்னடா விசாரணமா பைத்தியக்காரமா இந்த கனிப்பொடி காலத்துல மரங்களை போய் தெய்வமாக கும்பிட்டு நினைப்போம். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் முதல் தாய் நமக்கு மரம் தான், முதல் தாய் நமக்கு மரம் தான், முழுதாய் மனிதன் இதனை மரம் தான். அதனால் நீங்க போய் வந்து சாகுறான். நமக்கு தாய் மரம் தான். நீங்க மரத்தை நினைக்க இன்னைக்கு ஒரு ஆலமரம் இருக்கிறது, இன்னைக்கு ஒரு அரச மரம் இருக்குதுன்னா உறவுகளே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு அரச மரம் வெளியிடுகின்ற ஆக்சிஜன் காற்று எவ்வளவு தெரியுமா அவர்களே? ஆக்சிஜன் காற்று ஒரு நாளைக்கு ஒரு ஆலமரம் வெளியிடுகிற ஆக்சிஜன் காற்று உயிர் காற்று. நீங்க ஒரு விபத்து ஏற்பட்டால் நீங்க மருத்துவமனைக்கு போகும்போது ஆக்சிஜன் சிலிண்டு கொடுப்பாங்க, உயிர் காற்று, உயிர்வெளி காற்று. அந்த உயிர்வெளி காற்று அந்த சிலிண்டருடைய மதிப்பு தெரியுமா? இன்னைக்கு 2000 ரூபாய். ஒரு ஆலமரம் ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் 2000 ரூபாய் மதிப்பு அந்த காற்று நமக்கு கொடுக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 2000 மதிப்புள்ள காற்றை கொடுக்கினா ஒரு மாசத்துக்கு 60000 ரூபாய். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்குன்னா 8 லட்சம் ரூபாய் கணக்குங்க. அப்போ நீங்க 60 வருஷம் 65 வருஷம் 70 வருஷம் வாங்கினா எத்தனை கோடிக்கணக்கான உயிர்வழி காற்றை உங்களுக்கு கொடுத்து பாருங்க. அந்த மரம், அந்த மரங்கள் தான் நமது பழந்தமிழ் குடிகள் தெய்வங்களாக வணங்கப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு மூலத்தனமாக இருக்கும். ஆனால் நமது பழந்தமிழ் குடிகள் எமக்கு உயிர் காற்றை கொடுக்கிற மரமடா. இந்த மரம் தான் மழை பொழிகிற மேகத்தை உற்பத்தி பண்ணா. அந்த மேகம் தான் மழையை கொண்டு வரும்டா. அந்த மழை தான் அங்கே இருக்கிற ஆதிக்க
உருவாக்குமடா, அருவிதான் ஆற்றை உருவாக்குமடா, ஆறுதான் நீரை கொடுக்குமடா, நீர்தான் சோறை கொடுக்குமடா, சோறுதான் உயிரை கொடுக்குமடா, இதுதான் இந்த உலகத்தை உற்பத்தி செய்யுமடா என்று நமது பழந்தமிழ் குடிகள் கண்டுபிடித்த அந்த உயர்ந்த மரங்கள். அந்த மரங்களை இங்கன்னா பழந்தமிழ் நீங்க நினைக்கலாம், மரம் சொல்லி மரத்தை மரமா நினைக்க, அது ஒரு உயர்ந்த தெய்வத்துக்கு நேராக தெய்வத்தோட நேர்மையானத மரங்கள். அப்படிப்பட்ட அந்த மரங்களை உயர்வையாக வழிபட்ட இடம் பழந்தமிழ் குடிகள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஏன்னா இங்க இந்த பழந்தமிழ் குடிகளுடைய நீங்க வரலாற்றை படிக்க போகும்போது உங்களுக்கு தெரியும், சிரிப்போம். நீங்க என்ன காதல் கதை நீங்கெல்லாம் நீங்க பல்வேறு காதல் கதை நீங்க படிச்சுப்பீங்க, இளைஞர்களாம் படிப்பீங்க. ஆனா அந்த காலத்தில் நமது பழந்தமிழ் குடிகள் சங்க இலக்கியங்கள் அதனால் ஒரு எழுதி வச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட காதல், மரங்களை கூட வேதனையா நினைச்சான், ஏன்னா அந்த ஒரு தலைவன் பேசிட்டு இருக்காங்க அந்த மரத்தடியில. உடனே அந்த தலைவன் தலையை போட கொஞ்சம் மரபு மீறினாரு. உடனே அந்த தலைவி சொல்லா, நீங்க இப்படி மரபு மீறக்கூடாது, பக்கத்துல எங்க அக்கா இருக்கும் போது இப்படி மரபு மீறலாமா அப்படின்னு சொல்லி அதை சொல்லா. உடனே அந்த தலைவன் சொன்னா, உங்க அக்கா அப்படின்னு சுத்தி பார்க்க யாரும் காணல. உடனே அந்த தலைவி சொல்லா, அந்த புங்க மரத்தை காட்டு, புங்க மரம் தான் எங்க அக்கா, இந்த புங்கை மரம் தான் அக்கா அப்படின்னு சொல்லி அந்த புங்கை மரத்தை கூட உயர்வையாக காட்டி வாழ்ந்த பழந்தமிழ் சொந்தக்காரர்கள். நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு சென்று விடுதான், ஒரு தலைவன் வெளிநாட்டுக்கு சென்று விட்டு வருகிற பொழுது உடனே தன்னுடைய மனைவி வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இத்தனை வருஷம் 10 வருஷம் சேர்ந்து வந்திருக்கிறதா மனைவி தேடி வரலைய, அப்ப நம்ம மனைவி நல்லா பார்க்க முடியாதுன்னு சொல்லி திகைக்கிறான். உடனே அந்த வீட்டினுடைய முற்றத்தில் நின்று கொண்டிருக்கிற பொழுது தலைவி வரவில்லை என்று அந்த வீட்டை தொடர்ந்து உள்ளே செல்கிறார். உள்ளே சென்று அந்த வீட்டுக்குள் சென்றவுடன் அவருடைய மனைவி அவரை கட்டி பிடித்து முத்தமாலை பொழிந்து அவனை இது கொண்டிருந்த பொழுது அந்த தலைவன் சொல்லுகிறான், நான் வெளியிலிருந்து சத்தம் போடும் போது நீ வரலைய, நான் கூட்டணி நீ வரலைய, ஆனா நான் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு கூட என்னை கட்டி பிடிச்சு முத்தமிட போகிறேன்னு சொல்லும் பொழுது அந்த தலைவி சொல்லுகிறார், நீங்க வெளியிலிருந்து நான் உங்களை கட்டி பிடிச்சு முத்தமிட போடுங்கன்னா பக்கத்துல எங்க அக்கா நிற்காளா, எங்க அக்கா வைக்கப்பட மாட்டாளா, அது ஒரு இதான செய்தி இல்லையா என்கிற அந்த காதல் காவியத்தை படைத்தவர்கள் நமது பழந்தமிழ் குடியுடைய முன்னோர்கள் என்பதை இங்கே மறந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பெரும் செல்வி வாய்ந்தவர்கள் நீங்க. அதை போல சுருந்திங்கிற ஒரு நாவல் இருக்கு. தோழர் முத்துநாகிங்கிற தேடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர் முத்துநாகன் எழுதியிருக்கிறாரு. அதை நிறைய படிச்சுன்னா நம்ம பழந்தமிழ் குடிகள் எப்படிப்பட்ட மருத்துவ குணம் கொண்ட இலைகள் தலைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மருத்துவ குணம் கொண்ட குச்சி, அந்த சுருந்திங்கிறது பாருங்க, அந்த சுருந்திங்கிறது ஒரு குச்சி. அந்த குச்சியுடைய தன்மை என்ன தெரியுமா, அந்த குச்சியை நீங்க தீய பொருத்தி வச்சுட்டீங்கன்னா மழையில் கூட அணையாது, எப்படிப்பட்ட புயல் காற்று வீசினாலும் அணையாது. அப்படிப்பட்ட அந்த சுருந்தி குச்சி, அந்த சுருந்தி குச்சியை பாதுகாக்கின்ற பழநிலை குடிகள். அதே போல பல்வேறு வகையான மருத்துவ குணங்களை கொண்ட அரிய வகை மூலிகைகள் அனைத்தையும் சற்று ஆய்ந்தறிந்த பெருமக்கள் எல்லாம் ஒரு பழந்தமிழ் குடியை சேர்ந்தவர்கள் தான். அவங்க சொல்லுகிற அந்த பழமொழிகள் சுழவடைகள் இதெல்லாம் நம்ம ஆங்கிலேயே படிச்சு தமிழுடைய படிக்கிற பழமொழியின் சுழவடைகள் மறந்துடைய காரணத்தால் எல்லாத்தையும் இழந்துட்டோம். இன்னைக்கு மிளகு இருக்கு பாருங்க, 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டில் கூட போய் சாப்பிடலாம் சொல்லி பழமொழி இருக்குங்க. யார் சொன்னது? பழந்தமிழ் குடிகள் நீங்க சொன்னது, உங்களுடைய முன்னோர்கள் சொன்னது. நமக்கு 10 மிளகு இருந்தால் பகைவருக்கு கூட சாப்பிடலாம். நீ எத்தனை வகையான நஞ்சு பொருட்களை கூட நீ சாப்பிட்டா கூட ஒரு மிளகை வாயில போட்டு தான் நச்சு முடிச்சு. அப்ப எந்த அளவுக்கு அனுபவிச்சு சொல்லிட்டா பாருங்க. நம்ம பாருங்க, இன்னைக்கு மஞ்சள் காமால நோய்க்கு ஆங்கிலத்துல மருந்தே கிடையாது. மஞ்சள் காமாலைக்கு ஆங்கிலத்துல மருந்தே கிடையாது. அந்த மஞ்சள் காமாலை போகக்கூடிய அந்த ஈரானை கண்டுபிடித்து கொடுத்தது பழந்தமிழ் குடியினர்கள். இந்த உலகத்துக்கு மருத்துவ முறையாக கொடுத்தது பழந்தமிழ் குடியினர். அந்த ஈரானை தான் பொறியாகிறவர் விஜய் ஆங்கிலத்துல நீங்க வித்துக்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி இன்னைக்கு அது மருத்துவம், நம்மளுடைய மருத்துவம் சித்த மருத்துவம் யாரு? எல்லாம் நம்முடைய பழந்தமிழ் குடிகள், நமது பழந்தமிழ் குடிகள் கண்டுபிடிக்கக்கூடிய மருத்துவம் ஆய்ந்து அறிந்து உள்ள இருப்பான். மருத்துவத்துக்குள்ள மலையிலுக்குள்ளே இருப்பான், பட்டினியா கிடப்பான். இங்க இருக்கிற காற்று சுவாச்சு இந்த இலையிலிருந்து அந்த இலையிலிருந்து அந்த தண்ணியை குடிச்சு இந்த தண்ணியை குடிச்சு இந்த இலையை சாப்பிட்டா இந்த நோய் போகும், அந்த தலைக்கு தான் இந்த நோய் போகும், அந்த புலத்து தான் இந்த நோய் போகும் சொல்லி ஆய்ந்து அறிந்து தெரிந்து இன்னைக்கு அரிய வகை மூலிகைகளை கற்றுக் கொடுத்து உலகத்திற்கு மருத்துவ இனத்தை கற்றுக் கொடுத்து மருத்துவ அறிவை கொடுத்தது இந்த பழந்தமிழ் குடியை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகினால் அன்பார்ந்த சொந்தங்கள் நிறைய நமது
மருத்துவ குணங்களெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்குறது இந்த உலகத்துக்கு. இதெல்லாம் நீங்க படிக்கணும். எல்லாத்தையும் கொடுத்து இந்த உலகத்துக்கு துணையாக கொடுத்த இன்னைக்கு நம்ம ஏன் இன்னைக்கு இறந்து நிற்கலாம்? நமக்கான நாடு இல்லை, நமக்கு அரசியலை கைப்பற்றுகிற உரிமைகள் இல்லை. ஆனால் தான் நமது மருத்துவத்தை இழந்தோம், நமது கலைகளை இழந்தோம். இன்னைக்கு இருக்கிற விருப்பத்திலிருந்து, இன்னைக்கு இருக்கிற சிரமத்திலிருந்து, இன்னைக்கு இருக்கிற மருத்துவத்திலிருந்து அனைத்தையும் பலன் நடவடிக்கைகள் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த கலைகள், அனைத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த கலைகள். சிலம்பக்கலை இருந்தாலும், வர்மக்கலையாக இருந்தாலும், அதே மாதிரி கராட்டை குங்குமம் எந்த கலையாக இருந்தாலும் வளர்ந்தவர்கள் குடியினர் உலகத்துக்கு வீரத்தை கடத்துகிறார்கள், மருத்துவர்களாக. இப்படிப்பட்ட அந்த வரலாற்று செழுமை வாய்ந்த குடியில் பிறந்தவர்கள் வளர்ந்தவர்கள் குடியினர்கள். ஆகினால் உங்களுடைய அந்த பண்பாட்டு விளிமைகளை படிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய வரலாறு தேடி 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 நீங்க படிக்கணும். தேடி தேடி நீங்க படிக்கணும். படிச்சுனா தான் வரலாறு பெரிய அடையும். அப்படி தேடி தேடி படிக்கணும்னா தமிழ்ல பல்வேறு வகையான இலக்கியங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மொழி உங்களுடைய மொழி, அந்த தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியினுடைய பெருமையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க கேட்கலாம், தமிழ் தமிழ் மொழினா தமிழ் மொழியில படிச்சுட்டா எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்லி கேட்பான். தமிழ் மொழி இல்லாமல் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற அண்ணனோ தம்பியோ ஒரு அறிவாளியா இருந்தாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இவனுக்கு தெரியாது. ஆனா வெளியூர்ல இருக்கிறவன அறிவாளியா நடப்பான். ஏன்னா தாழ் நடப்பாங்க, கருப்பா இருக்கிறவன இழிவா நடப்பான், சிவப்பா இருக்கிறவன பெருசா நடப்பான், தமிழ்ல பேசுறவன அசிங்கமா நடப்பான், ஆங்கிலத்தில் பேசுகிறவனை உயர்வாக நினைப்பான். இதுதான் நமக்கான இனம். ஆனால் உலகத்தில் உன்னுடைய மொழி எப்படிப்பட்ட மொழி என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உன்னுடைய மொழி எப்படிப்பட்ட மொழி? உலகத்தில் அவனவனெல்லாம் அவனவன் தாய்மொழி பேசுகிற பொழுது பழந்தமிழ் குடி உங்களுடைய மொழி, உங்களுடைய முன்னோர் மொழி, நமது மொழி தெரியுமா? உலகத்தில் அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழியான தாய்மொழி, உலகத்தில் அனைத்து மொழிகளையும் பெற்றுக்கொண்ட தாய்மொழி தமிழ் மொழி உங்கள் மொழி என்பதை தெரிந்து கொள்ளணும். உங்கள் மொழி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் தமிழ் கிடையாது. ஆனா உன்னுடைய மொழி உலகத்தில் உயர்ந்த அறிவி, நயாக்கர அறிவி உச்சத்தில் உணர்ந்து தமிழ் இருக்கிறது, உணர்ந்து தமிழ் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் குற்றால அறிவியில நமது தமிழ் கிடையாது. ஆனால் உலகத்தின் உயர்ந்த அறிவி, நயாக்கர அறிவியில் உன்னுடைய தமிழ் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்? தமிழை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று வெள்ளைக்காற்றை கேட்கும் போது அவன் சொல்லுகிறான், இந்த தமிழ் மொழி பேசுகிறவர்கள் உலகத்தின் முதல் குடி பழந்தமிழ் குடியினர்கள். அவர்கள் பெற்றுக்கொண்ட மொழிதான் தமிழ் மொழி. அந்த மொழியை சிறப்பிப்பதற்காகத்தான் நாங்கள் தமிழிலே எழுதி வைத்திருக்கிறோம் என்று அவன் வெள்ளைக்காரன் சொல்லுகிறான். வெள்ளைக்காரன் சொல்லி வைத்திருக்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கிற கோயில்களில் தமிழ் இல்லை, தமிழ் இல்லை. இன்னைக்கு உங்களுடைய நமது பாட்டி வள்ளி, நமது பாட்டி வள்ளி நமது முப்பாட்டன் திருஞானத்துடைய தலைவனுக்கு, முப்பாட்டன் முருகனுக்கு கட்டி கொடுத்து அந்த பண்பாட்டு விளிம்பை காத்து கொண்டு அந்த பழந்தமிழ் இடம். நமது அப்பத்தா வள்ளிக்கு தமிழ் தெரியாதுதான். இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் சொல்லி நமது முப்பாட்டன் முருகன் கோயில தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் கொண்டாக வச்சிருக்கிறான். இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் வச்சுக்கிறான். ஏண்டா தமிழ் பாட்டன் முருகனே எங்க அப்பத்தா வள்ளி, ஆனா அவங்க தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னா எப்படி இழிவா போயிட்டு பாருங்க. நமது கட்டிய கோயில், நமது பாட்டன் முருகன், இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னா அப்ப உள்ள அங்க என்ன நடக்கு தெரிஞ்சுக்கணும். இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னா உள்ள என்ன நடக்கு? உள்ள இந்த வேற என்னமோ நமக்கு நடந்துகிட்டு இருக்கு, வேற என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் மீட்டர் வாக்க பண்ணணும். நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா வள்ளி கோகைன்னு ஒண்ணு வச்சிருப்பான். ஏன்னு கேட்டா யானைக்கு பயந்து வள்ளி வந்து கோபுரம் விழுந்துட்டான்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை எழுதிச்சிருப்பான். அப்போ நீங்கள் இந்த பழந்தமிழ் குடியினர் உங்களுடைய வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னா நமது அப்பத்தா வள்ளி அவ குறிஞ்சி நிலத்துல மலையில வாழ்ந்தவா. அவ வேங்கையை பார்த்திருப்பா, பயப்படாம இருப்பா, யானையை பார்த்திருப்பா, இதெல்லாம் பார்த்து பயப்படாம வாழ்ந்தவா. சொல்லி அந்த வரலாற்று செய்தி உங்களுக்கு புறப்படணும். தெய்வானைக்கு திருச்செந்தூர் கோயில் உள்ள சிலை வச்சிருப்பான். நம்ம அப்பத்தா வெளிய கோபுர ஒழிஞ்சிருக்கான்னு வச்சிருப்பான். அப்போ நீங்க வரலாற்றை படிச்சுன்னா தெரியும். ஏன்னா நம்ம அப்பத்தா நமது பாட்டு முருகனே நமது அப்பத்தாவை கோயில் உள்ள வச்சுட்டு வெளியே கொண்டாந்து வச்சிருக்கான், யானைக்கு பயந்து வச்சிருக்கான் அப்படின்பா. அப்ப நீங்க என்ன நினைக்கிறோம்? கடல் புதில எப்படின்னா யானை வந்து நீங்க கேட்கணும். ஏன்னா வரலாற்றை படிச்சா தான் தெரியும். யானை என்பது புரிஞ்சினம், முன்னை நிலத்துல நடமாடக்கூடிய ஒரு விலங்கு. அது எப்படி கடலுக்கு வந்து நீ கேட்கணும். நமது அப்பதான் யானைக்கு எப்படி பயந்து ஒளிஞ்சிருப்பான்னு சொல்லி கேட்கணும். ஒரு தெய்வானுங்கிற பாப்பாட்டி யானைக்கு பயந்து ஒழிஞ்சுன்னா அது ஒரு உண்மை இருக்கிறது. ஆனா நமது அப்பத்தா புரிஞ்சி நடத்தி வாழ்ந்த நமது அப்பத்தா, நமது முருகனுடைய மனைவி அப்பத்தா, அவள் யானைக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு புறத்தை அந்த திருச்செந்தூர் கோயில் வச்சிருக்கிறான்.
இதே மாதிரிதான் தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் நம்ம முப்பாட்டன் முருகன் கோயிலில் பழனி கோயிலாம் இன்னைக்கு அரிய வகை மூலிகைகள் போகர் என்கிற ஒரு சித்தர் நம்ம பழந்தமிழ் பிறந்த போகர் என்கிற சித்தர் அரிய வகை மூலிகைகளாக நம்ம முப்பாட்டன் முருகன் சிலை செஞ்சார். அந்த தண்ணி பட்டா பாடுபட்டா அது கிடைக்கிற அந்த தீர்த்தத்தை குடிச்சுனா உலகத்துக்கு பல்வேறு வகையான மூலிகை கூட வளர்ச்சிருக்கு. அப்படிப்பட்ட அரிய வகை மூலிகைகளை கண்டுபிடித்து நம்ம முப்பாட்டன் சிலையை உற்பத்தி செய்து கொடுத்த பழந்தமிழ் குடியில் பேசி அந்த தமிழ் மொழி இன்னைக்கு பழனி கோயிலில் உள்ள இல்லை. பழனி கோயில் உள்ள இல்லை, அங்கேயும் நீங்க தமிழ் அர்த்தம் வச்சிருக்கான். திருச்செந்தூர் கோயில் வச்சிருக்கான். நீங்க கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா தெளிவா நீங்க பார்க்கணும். இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற ஒரு விளம்பரப்பதாக மாற்றி வச்சிருக்கான். அப்பனா இங்கு தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். அங்க உள்ள என்ன நடக்கு நீங்க கேட்கணும். உள்ள என்ன நடக்கு? உள்ள விட்ட ஒரு பூவுல போட்டு ஒரு பாப்பா உள்ள இருந்துச்சு. நம்மளுக்கு புரியாத மொழியில ஒரு மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம்? நீங்க காசு கொடுத்து சாமி இந்த மந்திரத்தை சொல்லுங்க, சாமி இந்த மந்திரத்தை சொல்லுங்கம்மா. என்ன மந்திரம் சொல்லுவான்? ஏக்மாதா பகவீதா சசுத்ராய நமக, ஏக்மாதா பகவீதா சசுத்ராய நமக. இந்த மந்திரத்துடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அது சமஸ்கிருத மந்திரம். இந்த அர்த்தம் என்ன தெரியுமா அவர்களே? ஏக்பா என்றால் ஒரு தாய், ஏக் என்றால் சமஸ்கிருதத்தோடு ஒன்று, மாதா என்றால் தாய், ஏக்பாவா என்றால் ஒரு தாய்க்கும், பகுபிதா பகு என்றால் 10, பிதா என்றால் தகப்பன், ஒரு தாய்க்கும் 10 தகப்பனுக்கு பிறந்த பலவற்றமாக வந்திருக்கிறார். இதை முழுவதும் ஏற்றுக்கொண்டு சொல்லி நம்மகிட்ட காசை வாங்கிட்டு நமக்கு புரியாத மொழியில அவன் சொல்லலாம். ஏக்பாதா பகுபிதா பசுமனாய நமக, ஏக்பிதா பகுபிதா இரண்டனாய நமக. ஏற்க காசை வாங்கிட்டு என் பாட்டை கொடுக்கறதுக்கு எனக்கு புரியாத மொழியில சமஸ்கிருத மொழியில அவன் ஓதுதான். அதை நீங்க அந்த மொழியினுடைய அர்த்தம் தெரியாம காசு கொடுத்து சாமி கூட சொல்லுங்க, சாமி கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிய அந்த மொழியுடைய அர்த்தம் தான் அவனை விளக்கமாத்த கொண்டு அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? அந்த வரலாறு, ஏன்னா அந்த வரலாறு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா அந்த வரலாறு நமக்கு தெரியல. நமது வரலாற்றை இருட்டெடுத்து சென்றார்கள். ஆகினால் இனிமே நீங்கள் கோயிலுக்கு சென்றீர்கள் என்றால் தமிழிலும் அர்ச்சனை செய்யணும் சொல்லி அரசு ஆணையம் இருக்கிறது. நீங்கள் தமிழில் அர்ச்சனை சீட்டை வாங்கி கொண்டு என் பாட்டை முருக, என் பாட்டனுக்கு தமிழ்ல அர்ச்சனை சொல்லுங்க. நாங்க கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க பாட்டு போட்டோம். நீயே சொன்னாய் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்னா. இந்த பாப்பன என்ன சொன்னான்னா, கடவுளுக்கு தமிழ் தெரியாது, அவருக்கு சமஸ்கிருதம் தான் தெரியும், சமஸ்கிருதம் தான் தேவ பாச, தமிழ் வீச பாச அப்படின்னு சொன்னான். ஏன்னா உலகத்தில் அனைத்தையும் படைத்தது கடவுள். அப்படித்தான் அனைத்து மொழிகளையும் படைத்தது அவன். எல்லா மொழிகளையும் கடவுள் தான் படைச்சிருப்பான். அப்படி கடவுளுக்கு தமிழ் தெரியாது சொல்லியடா கேட்டோம். நீயே சொன்னாய் கடவுளுக்கு எல்லாம் தெரியும் சொல்லு. இன்று ஒரு வாயே சொல்கிறதை கடவுளுக்கு தமிழ் தெரியாது என்று நீ முன்பு சொன்னது சரியா இல்ல பின்பு சொன்னது சரியா? எனக்கும் சரியா? நீ என்ன சொல்ல வேண்டாம் என்று கேட்டோம். முத்தமிழ்வாய் முருகன் என்றால் அவனுக்கு என்ன வேதம்? முத்தமிழ்வாய் முருகன் என்றால் அவனுக்கு என்ன வேதம்? முல்லை நலம் தெய்வம் என்றால் அவனுக்கு என்ன சுப்பிரபாதம்? செத்த பணம் மட்டும்தான் கோயிலுக்கு தீர்த்து, செத்த மொழி சமஸ்கிருதம் தீர்த்து அந்த வடமொழியை கோயிலுக்கு விரட்டி 10 பாட்டு 8 14 கணக்கு வடக்கங்கள் தமிழோடு வடக்கெல்லாம் வடக்கு என்று நாங்கள் கேட்டோம். அதே போல அறிவார்ந்த சொந்தங்கள் பழந்தமிழ் குடிகள் இத்தனையும் உலகத்திற்கு கொடுத்த கொடையை கொடுத்த பழந்தமிழ் குடிகள் நீங்கள் உலகத்திற்கு நீங்கள் சொல்லணும். உலகத்திற்கு சொல்லணும். அப்படி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய மொழி தாய்மொழி, உங்கள் பாட்டர்கள் உங்கள் முப்பாட்டன் பேசிய அந்த தாய்மொழி தமிழ், அந்த தாய்மொழி தமிழ் இருக்கிற இலக்கியங்கள் அனைத்தையும் நீங்க படிக்கணும். உங்களுடைய மொழியை நீங்க படித்து அனைத்தையும் படித்தால்தான் அந்த வரலாற்றை தெரிந்தால்தான் அறியாமை போகும். ஆகையினால் நீங்கள் படிக்க வேண்டும். படிப்புதான் அறிவுதான் அற்றல் கருவி என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்கள். அறிவுதான் அற்றல் கருவி. இந்த உலகத்தில் அனைத்தும் தெரிந்தவன் எவருமே கிடையாது. இந்த உலகத்தில் அந்த தலைவர் அப்படி எல்லாம் அனைத்தும் தெரிந்தவன் எவரும் கிடையாது. அதை போல உலகத்தில் ஒன்றும் தெரியாதவன் எவரும் கிடையாது. இதை நீங்க உருவாக்கி போறோம். நீங்க அதான் என்ன அறிவு அற்றல் தெரியும். நீங்க இன்னைக்கு எல்லாம் தெரியும். அறிவாளிமா யாருன்னு வள்ளுவத்தை கேட்க சொன்னாரு. உலகத்துல அறிவாளி ஒன்றுமே கிடையாது, எல்லாரும் முட்டாள் தான், எல்லாம் முட்டாள். நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா
நீங்க ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க, அந்த செய்தி எனக்கு தெரியலன்னா நான் அதனால முட்டாள். இந்த செய்தியை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் முட்டாளது கொஞ்சம் குறையுது. இன்னொரு செய்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த முட்டாள்தனம் கொஞ்சம் குறையுது. இப்படி செய்தி தெரிய செய்தி சேகரிக்கத்தான் இவனுடைய முட்டாள்தனம் குறைந்து ஒழிஞ்சு இவன் ஒரு காலமும் அறிவாளி கிடையாது வள்ளுவன் சொல்றான். அதை போல நீங்க படிக்க உங்களுடைய வரலாற்று தெரியணுமா? நமது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நமது முன்னோர்கள் எப்படி இந்த மண்ணிற்கு மருத்துவத்தை கொடுத்தார்கள், அறிவியல் விளிம்புகளை கற்றுக் கொடுத்தார்கள், மரத்தை கொடுத்தார்கள், வீரத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் நமக்கு படிக்கணும், கல்வியை படிக்கணும். ஆனால் தான் கல்வியை படிக்கணும், புத்தகங்களை படிக்கணும். ஆனால் தான் பெருமைக்குரிய அறிஞர்கள் சான்றோர்கள் பெருமக்கள்லாம் புத்தகங்களை தேடி 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 படிச்சாங்க, தேடி தேடி படிச்சாங்க. இன்னைக்கு தோழர் இறங்கியில் வந்து அந்த வரலாற்றை படித்தனுடைய காரணமாக தான், பல்வேறு புத்தகங்களை படித்தனுடைய காரணமாக தான் இந்த பழந்தமிழ் குடிகளுக்கு, இந்த உலகத்தின் தமிழ்நாட்டினுடைய முதல் குடிகளுக்கு விடுதலை தருவதுதான் என்னுடைய வாழ்நாள் பணி என்று இன்னைக்கு அல்லும் பகலும் பாடுபட்டு உங்களுக்காக அரசியல் விழிப்புணர்வு கருத்தரங்களை பல்வேறு இடங்களில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் படிக்க வேண்டும், பெருமைக்குரிய பெருமக்களே படிக்க வேண்டும், புத்தகங்களை தேடி தேடி படிக்க வேண்டும். மகாத்மா காந்தியை கேட்கிறார்கள், 1 கோடி ரூபாய் உங்களிடம் கொடுத்தால் நீங்க என்ன செய்வீர்கள் என்று கேட்கிற பொழுது சொன்னார்கள், 1 கோடி ரூபாய் எனக்கு கிடைத்தால் நான் ஒரு நூலகத்தை கற்றுக்கொள்வேன் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொல்கிறார்கள். உங்களை ஒரு தனிமை தீவில் அழைத்தால் நீங்க என்ன செய்வீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், அந்த பெருமகன் சொன்னார், நான் கொண்டு சென்ற அனைத்து புத்தகங்களையும் படித்து அந்த புத்தகங்களோட வாழ்ந்து வெளியில் வருவேன் என்று சொன்னார்கள். பெருமைக்குரிய பெருமகன் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள். அதை போல இந்த உலகத்தில் உங்களுடைய முன்னோர்களை பார்க்க வேண்டுமா, உங்களுடைய பாத்திரங்களை பார்க்க வேண்டுமா, உங்களுடைய அறிவியலை பார்க்க வேண்டுமா, உங்களுடைய வரலாற்று ஆய்வாளர்களை பார்க்க வேண்டுமா, நீங்கள் நூலகங்களுக்கு செல்லுங்கள், இங்கே இதெல்லாம் பார்க்கலாம் என்று பெருமைக்குரிய புரட்சியாளர் மாவோ அவர்கள் சொல்கிறார்கள். அதை போல எங்கு சென்றாலும் எனக்கு பக்கத்திலே படிப்பதற்கு நூலகங்கள் இருக்க வேண்டும், படிப்பதற்கு நூலகங்கள் இருக்கின்ற இடத்தில் எனக்கு அறைகளை போடு என்று படிப்பதற்கு அறைகளை போட்டு படிப்பதற்கு பக்கத்திலே அறைகளை போட்டு உலகத்தில் யாருமே படிக்க முடியாத ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்த பெருமைக்குரிய பெருமகன் அண்ணன் புரட்சியாளர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உலகத்தில் அரிய வகை படை பெரிய படைக்கருவி ஆயுதம் எதுவென்று கேட்கின்ற பொழுது ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் அரிய வகை படைக்கருவி உலகத்தில் ஒன்று இருக்கிறதால் அது புத்தகம் தான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனக்கு நீங்கள் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் உலகத்தில் யாருமே படிக்காத ஒரு புத்தகத்தை எவன் ஒருவன் என்னிடம் வந்து கொடுக்கிறாரோ அவன் தான் என்னுடைய வழிகாட்டி என்று பெருமைக்குரிய பெருமகன் சூரிய சீசர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இந்த உலகத்தில் இருக்கிற உலகம் ஒரு போக்கு இல்லாமல் உலகத்தில் தன்மையப்படுத்திய புரட்சியாளர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், போராளிகள், மாவீரர்கள் அனைவரும் புத்தகத்தை படித்து வரலாற்றை படித்து ஆய்ந்து அறிந்து தெரிந்துதான் புதிய புதிய புரட்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட புரட்சிகளை படிக்க தெரிய வேண்டும் என்றால் புத்தகங்களை தேடி தேடி படியுங்கள். கல்விதான் உங்களை இரவும் இறுதி நேரம் வரைக்கும் தாக்குகின்ற அர்த்தம் பார்க்கும் கருவி. அந்த கருவி பழந்தமிழ் குடியினர்கள் நீங்கள் உங்களுடைய வரலாற்றை, உங்களுடைய பழந்தமிழ் குடியினுடைய வரலாற்றை, பழந்தமிழ் குடியினுடைய பண்பாட்டை, பழந்தமிழ் குடியினுடைய வாழ்வியலை, பழந்தமிழ் குடியினுடைய அந்த இறை வழிபாட்டை, பழந்தமிழ் குடியினுடைய நமது இறைவியை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் படியுங்கள், படித்துக் கொண்டே இருங்கள். அனைத்தையும் இதுதான் அரசு, இதுதான் அரசியல். இதை விட்டு அரசியல் என்பது சாக்கடை, அரசியல் என்பது பணக்காரனுக்கு தான், அரசியல் என்பது ஒரு நல்லவர்களுக்கு ஆகாது என்று சொல்லி நீங்கள் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு அரசியலை ஒதுக்கிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் மாத்திரம் இந்த மண்ணிலே அழிவு போகாது என்று எதிர்கால உங்களுடைய தலைமுறை அனைத்தும் இந்த மண்ணிலே அழித்து போகும். ஆகினால் அரசியல் என்பது சாக்கடை அல்ல, அரசியல் என்பது அறிவியல், அரசியல் என்பது புவியை போல ஒரு அறிவியல். அப்படிப்பட்ட அரசியல் இன்றைக்கு இருக்கிற சாக்கடையாக்கிய திராவிட கட்சியாளர்கள் சாக்கடையாக்கிய இந்த அரசியலை உள்ளே புகுந்து சாக்கடையை பூக்கடையா வாக்குற ஒரு போர்க்கள அரசியலை, இந்த பூமியை காக்கிற அரசியலை, இந்த மண்ணை காக்கிற அரசியலை, இந்த மலையை காக்கிற அரசியலை, இந்த நீரை காக்கிற அரசியலை தான் இன்னைக்கு வடவங்கிகள் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் இணைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகினால் அறிவார்ந்த சொந்தங்கள், ஒரு காலத்தில் நமது கையிலெல்லாம் ஊழல்கள் இல்லை. நாம தான் செய்திகளை பத்திரிகையாளர் சொன்னா போட மாட்டான், இன்னைக்கு கூட பெரிய பத்திரிகை போட மாட்டான். ஆகினால் ஒவ்வொரு தம்பியின் கையில் இருக்கிறது, முகநூல் இருக்கிறது, வாட்ஸ்அப் சொல்லப்படுகிற புலகம் பகிர்ந்து இருக்கிறது. ஆகினால்
நீங்க படிக்கின்ற செய்திகள் முகநூல் வழியாக பரப்புங்கள். எங்களுடைய முன்னோர்கள் போகர்கள், எங்களுடைய முன்னோர்கள் சித்தர்கள், எங்கள் முன்னோர்கள் இந்த உலகத்திற்கு பல்வகையான மரம் சார்ந்த மருத்துவத்தை கற்றுக் கொடுத்த இனமனா, உலகத்தில் நாங்கள் தான் உயர்ந்த முடியனா, எங்கள் முடியெல்லாம் உலகத்தில் அனைத்து முடியும் வந்ததனா என்று அந்த வரலாற்று விளிம்புகளை எல்லாம் முகநூலில் பரப்புங்கள். எங்களை போன்ற பல்வேறு குடியில் இருக்கிற சனாய ஆற்றல்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த பழந்தமிழ் குடியினர்களுக்கு விடுதலை பெற்றுவதற்கு உங்களுக்கு எந்த வகையான இடையூறு ஏற்பட்டாலும் உங்களோடு தோள் சேர்ந்து களமாட நாங்கள் நாம் முயற்சி என்றைக்கும் களத்தில் உங்களோடு பயணிக்கும். வடத்தமிழ் குடிகள் விடுதலை இல்லாது பாரதத்தின் விடுதலை வெல்லாது என்று வடரங்கியல் கட்சி சொல்லியிருக்கிறது. நாங்கள் சொல்கிறோம், ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது நீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்று சொல்கிறோம். ஏனென்றால் நீங்கள் பழந்தமிழ் குடிகள் என்பதும் தமிழ்நாட்டின் மட்டும் சொந்தமல்ல, ஒட்டுமொத்த பாரதத்தினுடைய முதல் குடிகளே நீங்கள் தான் இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய உண்மையான குடிகள். இந்திய துணைக்கண்டத்தை உரிமை கொண்டாட வேண்டும் என்றால் அது பழந்தமிழ் குடிகள். உங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு, உங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு என்கிற அந்த வரலாற்றை படித்துக் கொண்டு திமிரோடு வரலாற்று பெருமிதத்தோடு இந்த மண்ணில் நான் பழந்தமிழ் குடிகள், நாங்கள் தான் முதல் குடி, எங்கள் குடிதான் உலகத்திற்கு அறிவியலை கற்றுக் கொடுத்தது, எங்கள் பழந்தமிழ் குடிதான் மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தது, எங்கள் பழந்தமிழ் குடிதான் வீரத்தை கற்றுக் கொடுத்தது, எங்கள் பழந்தமிழ் குடிதான் பல்வேறு வகையான அரிய வகை கலைகளை கற்றுக் கொடுத்தது, எங்கள் பழந்தமிழ் குடிதான் தமிழர் வழிபாட்டை வழிபாட்டை கற்றுக் கொடுத்தது என்கிற அந்த வரலாற்று திமிரோடு நீங்கள் தமிழ்நாட்டு மண்ணினை அரசியல் செய்யுங்கள். பல்வேறு வகையான இடையூறுகள், எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் அதை தாங்குவதற்கு நாம் வரலாற்று திமிரோடு வரலாற்று பெருமிதத்தோடு இந்த மண்ணிலே உலாவோம் என்று கேட்டுக்கொண்டு, இருப்பாய் தமிழா நெருப்பாய், இருப்பாய் தமிழா நெருப்பாய், இருந்தது போதும் இதுவரை திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் தெரிந்த சிறப்பாய், இருப்பாய் தமிழா நெருப்பாய், இருந்தது போதும் இதுவரை நீ திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் தெரிந்த சிறப்பாய், நீ நெருப்பாய் மாறவே. ஏனென்றால் நெருப்பைத்தான் அழுக்கப்பட்டார், ஏனென்றால் நெருப்பைத்தான் வஞ்சகப்பட்டார், ஏனென்றால் நெருப்பைத்தான் துரோகப்பட்டார். நீங்கள் நெருப்பாய் மாற வேண்டும். குட்ட நீ புரிந்தால் உலகத்தில் குற்றிக் கொண்டேதான் இருப்பார். முரசு கொச்சிகளா பகைவன் படரோடி பார்ப்பான். கைவிலங்கு நீ சுமந்தால் இதற்கோட கருவில் உன்னை தாய் சுமந்தார், கைவிலங்கு நீ சுமந்தால் இதற்கோட கருவில் உன்னை தாய் சுமந்தார் என போர் செய்ய கடன் வாடா கொடுமை சூழ்படும் வேங்கை உன் கண்கள் சுமந்தார், என போர் செய்ய கடன் வாடா கொடுமை சூழ்படும் வேங்கைகளை உங்கள் கண்கள் சுமந்தார். வஞ்சீனம் முழங்கியலா மானத்தின் வல்லமைகள் பகைவர் நெஞ்சில் தமிழ் வீரம் பொங்க நிலா நிமிர்ந்த வரலாறு கிடைக்கும், நிமிர்ந்த வரலாறு கிடைக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த என் உடன்பிறந்தார்களுக்கும் வாய்ப்பளித்த அன்புக்கும்